பாக்யராஜ் அவர்களுடைய உடலானது தற்பொழுது பெசநகர் மின்மயானத்தை நோக்கி அந்த இறுதி ஊர்வலம் போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே நேரத்தில் அவருடைய திரையுலகில் அவருடைய பங்களிப்பு, அதோடைய தாக்கம், இதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பாக்யராஜ் அவர்களுடைய திரைக்கதை எந்த விதத்தில் வடிவமைப்பார்னு பேசணும், அவரோட ஹீரோயின்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கதாபாத்திரங்களாக இருக்காங்க அப்படின்றத பேசணும். இதில் இன்னொன்று நிறைய பேர் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம். பாக்யராஜ் அவர்களுடைய படத்தில் வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான, யாருமே எதிர்பாராத ஒரு தருணத்தில் அது வரும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் அமையும். அதில் என்ன டாக்டிக் அவர் ஃபாலோ பண்ணார்? அது அவருடைய சிக்னேச்சர்ஸில் அதுவும் ஒன்று வந்து அவருடைய பேரை போட்டுக்கிறது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அவருடைய பேரை வந்து அவர் எந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமாக பல்பு வாங்குறாரோ, எங்கே மொக்க வாங்குறாரோ அந்த இடத்துல தான் அவருடைய பேரை அவர் போட்டுக்குவார். இது நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நம்ம சின்ன வீடு படத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் வந்து டைட்டில் கார்டு வந்து அதாவது சின்ன வீடுன்ற படத்துடைய பேரை வந்து எங்கே போடுவாங்க தெரியுமா? அது வந்து கரெக்டாக ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும். அந்த இது சிவன் கோயிலில் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி ஒரு பக்தர் வந்து சாமியை வேண்டுறது நம்ம காதில் கேட்கும், ஆடியோவில் கேட்கும். இறைவா, எங்களுக்குன்னு எந்த விருப்பமும் இல்லை, எல்லாம் நீ காட்டிய வழிதான், எல்லாம் நீ காட்டிய வழிதான், நீ காட்டிய வழிதான்னு சொல்லுவார். அப்படியே சிவனை கேமரா ஜூம் பண்ணி சிவன் தலையில் இருக்கிற அந்த கங்கையை வந்து அது ஜூம் பண்ணும்போது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி சின்ன வீடு அப்படின்னு அங்கே போடுவாங்க. இது இந்த காலகட்டத்தில் அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆமாம், அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சகிப்புத்தன்மை இருந்தது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கலைஞன் வந்து ஜஸ்டிஃபைடாக சொன்னால் அதை ஏற்றுக்க வேண்டியதானே. ஒன்றும் இல்லை, அவர் இதன் மூலமாக சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, ஒரு சின்ன வீடு வச்சுக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறான் அப்படிங்கிறது வந்து அவன் வந்து இந்த சொசைட்டிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவன் ஏற்கனவே உள்ளவன் தான். நம்ம எவ்வளோ புராணங்களில் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ கடவுள் கதைகளில் நம்ம கேட்டிருக்கோம். வந்து முருகனுக்கு இல்லையா, அவங்க அப்பாவுக்கு இல்லையா, யாருக்கு இல்லை, அதிலிருந்து தான் நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை அப்படி. இதுதான் வந்து பெண்கள்கிட்ட அவர் வந்து சக்ஸஸ் அடைய காரணம். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்துலேருந்து தான் நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. இந்த விஷயத்தை நம்ம எதனோட ஒப்பிடலாம் அப்படின்னா, பின்னாடி வந்து பாலச்சந்தர்கிட்டையே வந்து கற்றுக்கிட்ட அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த எஸ்.ஜே. சூர்யா வந்து அஜித்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அஜித் வந்து ஒரு வளர்ந்து வருகிற ஒரு உச்ச நடிகர், அவருக்கு படம் பண்ணுறாரு. ஆனால் ஒன்லைன் கேட்டால் வந்து நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும். வந்து தம்பி பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற ஒரு அண்ணன், இது எப்படி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு உச்ச நடிகருக்கு வந்து எப்படி இதை கதையாக பண்ண முடியும்? இது கேட்டாலே அபத்தமாக இருக்குது, எல்லாரும் வந்து ஐயோ அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ண முன் வர மாட்டாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. அப்போது அதுக்கு வந்து அவருடைய புத்திசாலித்தனமே எங்கே இருக்குன்னா, அதுக்கு வாலி அப்படின்னு பேர் கொடுத்ததுல தான் இருக்குது. என்னென்னா, நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலைங்க, ராமாயணத்தில் இருக்கிறது தான். சுக்ரீவனுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டான் வாலி, அது மாதிரி ஒரு கதையை தாங்க நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் பொறுப்பு துறப்பு, அவ்வளோதான், அப்படியே டிஸ்க்ளைமர். ஸோ இது வந்து எல்லாம் குருநாதர்கிட்ட படித்த பாடம் தான் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து எஸ்ஆர் நோ சொல்ல வேண்டியது வந்து எஸ்.ஜே. சூர்யா தான், நாம இல்லை. பட் இருந்தாலும் நம்மளால் நிச்சயமாக அதை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். இல்லை, அந்த டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்த குறும்புத்தனமாக சொல்கிறது வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு கைவந்த கலை தான். அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கம்மிங் பேக் டு ஹீரோயின்ஸ், அவருடைய திரைப்படத்தில் வரக்கூடிய நம்ம காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். பெசன்ட் நகர் மின்மயானத்துக்கு மிக அருகில் இப்போது இறுதி ஊர்வல வாகனமானது வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் பெசன்ட் நகர் மின்மயானத்தை சென்றடைய இருக்கிறது. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய இந்த இறுதி ஊர்வலம், அவரது உடலை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனமானது வழிநடுக மக்கள் அங்கங்கே நிற்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து வழிவிட்டு ஒரு மரியாதையோடு நிற்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து பொதுமக்கள் வந்து அவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து சுற்றி நிற்கிறதோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மக்கள் வந்து சைடில் நிற்கிறாங்க, அந்த மரத்தடி பக்கத்துலலாம் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டோடு வந்து நிற்கிறாங்க. இவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. எல்லாருமே வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான ஒரு டோனோட மக்கள் வந்து சைடில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வாகனம் வந்து மெல்ல நடந்து நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. எந்த வீதிகளில் வந்து வாய்ப்பு தேடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இப்போ பொடிநடையாக பயணிச்சிருப்பாரோ அதே வீதிகளில் வந்து நுங்கம்பாக்கம்ன்றது வந்து இது கோடம்பாக்கத்துலேருந்து ரொம்ப தூரம் கிடையாது. அது ஸோ வந்து எல்லாம் அவர் வந்து பழகிய வந்து குறிப்பிட்ட இயக்குனர் அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை நம்ம பக்கத்தில் பார்க்க முடியுது. அன்புடன் உங்கள்
பாக்கியராஜ் அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டிருக்கிறது. இந்த கையெழுத்தை பார்க்கும்போதே வந்து அவர் முகத்தை பார்த்தா என்ன மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து என்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் கிடைக்குது. எல்லாருமே பாக்கியா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு துணுக்கு எழுதாமல் எந்த எழுத்தாளருமே வந்து வாழ்க்கையை கடந்து வந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அப்படி ஒரு நினைவுகள், அப்படி ஒரு ரைட். இப்போ பெசன்ட் நகர் மின்மயானத்தில் சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள், நடிகை ரேவதி அவர்கள், அதே மாதிரி நடிகை காயத்ரி அவர்களும் அங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய இறுதி மரியாதையை அங்கே செலுத்துறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாகனமானது தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்துக்கு மிக அருகில் வந்திருக்கிறது. அவருக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக பல்வேறு பிரபலங்களும் அங்கே குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ பேர் இவர் பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மட்டும் இல்லாமல் மறைமுகமாகவும் நிறைய பேருக்கு வந்து எவ்வளவோ உதவி செய்தவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நிறைய தனக்கு பின்னால் வந்த நிறைய இயக்குநர்களுக்கும் கூட வந்து திரைக்கதையை அவர்கிட்ட வந்து காட்டி ஒரு ஒப்பீனியன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சம்பிரதாயமாகவே இருந்தது. ஏன்னா திரைக்கதை மன்னன் அப்படின்னு வந்து சொல்லப்படுற நபர், அவரை பார்த்து எழுத வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு கதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுற ஒரு ப்ரொசீஜரே சினி ஃபீல்டில் இருந்துச்சு. அப்படி பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து ஒரு கதையை வந்து இன்னொரு டைரக்டர்கிட்ட காட்டுறதுக்கே பயப்படுவாங்க. ஒரு டைரக்டர், ஐயோ இந்த கதையை வந்து வெளியே போயிடுமோ, அந்த டைரக்டரை எடுத்துக்குவாரோ அப்படின்லாம். ஆனால் அப்படி யாருமே நினைக்காத ஒரு மனிதர் அப்படின்னா சினிஃபீல்டில் வந்து பாக்கியராஜ் மட்டும். நிறைய கதை திருட்டு புகார்கள் வந்தபோது அவர் எழுத்தாளர் எதிர்த்து கேள்வி கேட்டவர், திரை எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் வந்து நிறைய விஷயங்களை டீல் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நேர்மையாக அதை அணுகியிருக்கிறாரு. எந்த பக்கமும் விலை போகாமல் அணுகியிருக்கிறாரு. அதுக்காக வந்து பல பாராட்டுகள். அவர் இன்றைக்கும் அவர் வந்து நன்றியோடு நினச்சி பார்க்குற எவ்வளவோ உதவி இயக்குநர்கள் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அவரே கூட வந்து கொஞ்சம் மனசு வேதனைப்பட்ட ஒரு தருணமும் நடந்திருக்கு. அது வந்து இந்த கண்ணால் அட்டுத்தின் ஆசையா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்று போய் நாளை வா கதையை அப்படியே எடுத்து அவங்க வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணாங்க. அப்படிங்கிறது நாங்கள் நிறைய மாற்றிட்டோமையா, அதனால் உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு அவங்களும் மரியாதையாக தெரிவித்தாங்க அந்த நேரத்தில். ஆனாலும் அவருக்கு வந்து என்ன ஆதங்கம் அப்படின்னா, அதே மாதிரி மாற்றி நான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருப்பேனே, என் பையனை வச்சு கூட நான் எடுத்திருப்பேனே, நீங்கள் ஒன்றும் இல்லை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, சொல்லக்கூட செய்யாமல் இப்படி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த நேரத்தில். அதை வந்து பேட்டியாக கூட அவர் சொன்னார். தொடர்ந்து பாக்கியராஜ் அவர்களுடைய உடலானது பெசன்ட் நகர் மின்மயானத்துக்கு மிக அருகில் வந்திருக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.